விட்டாங்கோ. மேடம் டேபிள நல்லா அழகா டெக்கரேட் பண்ணிடுங்க. கண்டிப்பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம். ஓகே, தேங்க் யூ. வேலை முடிஞ்சது. நானும் முடிச்சிட்டேன். நான் பார்க்க எப்படி இருக்கிறேன்? நல்ல முயல் முட்டி மாதிரி இருக்கனா? இந்த வெட்டிங் கேக்க நம்ம இந்த டேபிள்ல வச்சிடலாம். அதான் கரெக்டா இருக்கும். ஒரு வழியா இன்னைக்கு கல்யாண நாளும் வந்துருச்சு. ஆனா அதுக்கு நான் தயாராயிட்டேனாலும் தெரியல. அட என்ன மேடம் நீங்க வந்து எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? நம்ம இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவை எடுத்து ஆகணும். அடடே, இன்னும் உங்க குழப்பம் தீரல. வெள்ள வெள்ளையர்னு பல பலன்னு இருக்கிற இந்த ஷூ உங்களுக்கு தானா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு யாராவது இந்த ஷூவை போட்டுப்பாங்களா? சொல்லு ஷின்சான். ஓஹோ, அப்ப இந்த ஷூ உங்களுக்கு இல்லையா? சரி விடுங்க, நான் வெளியே யாருதான் கேட்டு பார்த்து கொடுத்துறேன். மட்டுமா மேடம்? ஷின்சான் கொஞ்சம் நில்லு. இவ்வளோ கன்ஃபியூஷன்ல நான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தெளிவா யோசிச்சு முடிவெடுக்கிறேன். இப்ப விட்டா இந்த வாய்ப்பு உங்களுக்கு மறுபடியும் கிடைக்காது. மாத்திசாக்கா மேடம், நீங்களா? ஏன் மேடம், உங்களுக்கு மிஸ்டர் இஷிசாக்காவை பிடிக்கலையா? இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன மேடம்? அது வந்து என்னடா, கல்யாணத்துக்கு அப்புறம் இதே மாதிரி என்னால் வாழ முடியுமான்னு தெரியல. அதான். நல்ல கேள்வி. யோசினாக்கா மேடம், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இதுக்கு முன்னாடி உங்க மனசுல வந்திருக்கா? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கேள்வி உங்க மனசுல தோணி இருக்குன்னா நிச்சயமா நீங்க யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு தான் எனக்கு தோணுது மேடம். எல்லா பொண்ணோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றது சகஜம்தான். ஆனா அதுக்காக இப்படி யோசிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. எதுவா இருந்தாலும் சீக்கிரமா ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டு வாங்க. வெளியே எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இந்த யோசினாக்கா மேடம்க்கு திடீர்னு என்னாச்சு? கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எல்லாரையும் வரவேற்கிறதுக்கான பொறுப்பை என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. என் பேரு தான் மாட்சுசாக்கா. ஹலோ மேடம், என் பேர் வினா தாக்கூர். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு தாங்க. வணக்கம். நீங்க தான் மிஸ்டர் வினாத்தா போவா? உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். இவன் வேற வந்து தொலைச்சிட்டானே. ஆமா, நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரா இல்ல பொண்ணு வீட்டுக்காரா? இல்ல அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன வேலை? இதான் சாக்கடி வைங்க நின்றுவானே, என்ன பண்றது? தப்பா எடுத்துக்காதீங்க, இவன் எப்பவுமே இப்படிதான் ரொம்ப சுட்டியா பேசுவான் சார். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன பசங்கனாலே அப்படிதான். என் குழந்தைங்களும் இப்படிதான். ஓ அப்படியா? இப்ப என்ன சொன்னீங்க, உங்க குழந்தையா? ஆமா, எனக்கு கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்காங்க. 3 பேரும் ரொம்ப சுட்டி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வாழ்க்கையில இடி விழுந்துடுச்சே. அப்படியா? சரி, இடி ஊதோ தடி ஊதோ, இந்த செருப்பு உங்களதா பார்த்து சொல்லுங்க. என் காலில் தான் செருப்பு இருக்குல்ல, அப்புறம் எப்படி இந்த செருப்பு என்னோடதாகும்? மரியாதையா இந்த இடத்தை விட்டு போய் ஷின்சான். மேடம், சூப்பரோ சூப்பரு. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கேக்க கொண்டு போய் உள்ள வைக்கணும். திடீர்னு மழை வந்ததுனால எல்லாரையும் இந்த ஹால்ல நிக்க வைக்க வேண்டியதாயிடுச்சு. இந்த ஹால் ரொம்ப சின்னது. என்ன பண்றது? அதான் சார் எனக்கும் புரியல. மண்டை குழம்பு. யார கேட்டாலும் இல்ல நினைய ஒதுக்க வராங்க. ஷின்சான், இது என்னுடைய ஷூ தான். பாரு, என் கால்ல ஷூவே இல்ல. நான் தான் மறந்து போய் எங்கேயே வச்சுட்டேன். குடுப்பா, நான் போட்டுக்கிறேன். இன்னும் எவ்வளவு நேரம் நம்ம இப்படியே நின்னுட்டு இருக்கிறது? மழை வரதுல இங்க வராமே இருந்திருக்கலாம். என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க? நான் நினைச்சது ஒண்ணே நடந்துட்டு இருக்கிறது ஒண்ணு. மிஸ்டர் இஷிசாக்கா, உங்க தைரியத்தை காமிக்க வேண்டிய நேரம் இதான். மொத்த இடத்துலயும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? சும்மா இருக்க மாட்டியா? நான் சும்மா இருக்கலாம், இவரு சும்மா இருக்கலாமா? யோசினாக்கா, என் கூட வா. அப்படி கிளம்புங்க. ஆனா என்ன நடக்குதுங்க? அவங்க 2 பேரும் எதுக்கு மழையில போறாங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நண்பர்களே, நீங்க எல்லாரும் என்
ஆரம்பிச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா மழை காரணமா என் கல்யாணம் நடக்காதுன்னு பயமாவும் இருக்கு. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் மழையா இருந்தாலும் சரி, கடும் வெயிலா இருந்தாலும் சரி, நாங்க பிரியவே மாட்டோம். பல கனவுகளோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போற நாங்க இந்த மழையில கரைய போறதில்ல. அதனால இன்னைக்கு நாங்க 2 பேரும் நிச்சயம் ஒண்ணு சேர்ந்தே தீருவோம். யோசினாக்கா, இந்த நிமிஷத்துல இருந்து நீ என்னோட கணவன் மனைவி. சூப்பரா வாசனை பேசி கலைக்க முட்டீங்க. யோசினாக்கா மேடம், எனது வாழ்த்துக்கள். 2 பேரோட ஜோடி பொறுத்து அருமையா இருக்கு. அதுக்கு ஏன் மேடம் என்ன கீழே தள்ளி விட்டுட்டு வந்தீங்க? ரொம்ப நன்றி. நீங்களே இனிமே இந்த கல்யாணம் நடந்திருக்காங்க. அது எனக்கு கையில வச்சிருக்கீங்க, தூக்கி போடுங்க. ஓகே, நீங்களும் இப்பவே தூக்கி போடுங்க. என்னது இது? ஏதோ காசு கிடைக்கன்னு பூஞ்சி எடுத்தா பொற்கடிக்கிற மாதிரி இருக்குது. வாழ்க்கையில ஒரு நாள் கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியாதா? ஆஹா, எழுந்திருக்க மேடம், உங்களுக்கு எதுவும் அடிபடலையே. இந்த கல்யாணம் எனக்கு நல்ல திருப்பத்தை தான் தரப்போகுது. எல்லாம் ஒண்ணாண்டாங்க. இந்த யோசனா மேடம்க்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி குழம்பி போய்